அந்த புள்ள நல்லா இருக்கணும். ஆனா இந்த குடும்பம் இவங்க எல்லாம் வந்து நாசமா போகணும், நாங்கெல்லாம் நாசமா போகணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு கேவலமான மனித பிரிவியெல்லாம் பார்க்கவே முடியாது. ஐயா மனசை எப்படி மாத்திருக்காங்க பாருங்க. சொந்த புள்ளைய நம்பாம யாரோ ஒரு துரோகிய போய் நம்புற அளவுக்கு மாத்தி வச்சிருக்காங்க. வாயே வர வார்த்தை வராது, எங்களுக்கு அழ ஆரம்பிச்சிருவோம். அதெல்லாம் வந்து எங்களால முடியல. அதுக்கு இந்த துரோகத்துக்கு காரணம் வந்து இந்த ஜி.கே. மணி அவர் தான். அவர் வந்து அவரோட புள்ளை வந்து பாருங்க, இது நல்லா அவர் புள்ள நல்லா இருக்கணும், எந்த குடும்பம் நாசமா போகணும்னு சொல்லிட்டு வந்து இது பண்றாரு. எனக்கு குழந்தை பிறந்திருக்கு, 5 மாசம் குழந்தை. அந்த குழந்தைய வந்து பார்க்க கூட விடல இந்த ஜி.கே. மணி ஐயா. வந்து என் குழந்தைய கூட பார்க்கல, வந்து பாக்கல, கேட்க கூட இல்ல. அவர் எப்படி இருப்பாரு தெரியுமா? எங்க மேல எப்படி இருப்பாரு தெரியுமா? பேரன் பேத்தினா அப்படி இருப்பாரு. உங்களுக்கு தெரியும்ல நாங்க எப்படி இருந்தோம். எங்க குடும்பம் எல்லாம் நீங்க பாத்துருக்கீங்கல்ல. நாங்க வந்து ஒரு பொங்கல் ஒரு இதுக்கெல்லாம் நாங்க ஒன்னா சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து ஒன்னா இருப்போம். ஐயா தான் எங்களுக்கு நம்ம வழிகாட்டியும் நம்ம குலதெய்வம் எல்லாம் அவர் தான் ஒன்னா இருப்போம். அத வந்து அப்ப இவங்க எல்லாம் வந்து நல்லது செய்யணும்ன்ற எண்ணமே கிடையாது அவங்களுக்கு எல்லாம். சும்மா பதவியில இருக்கணும், பவர் இருக்கணும், பணம் இருக்கணும்.